மணக்கும் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல். மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமா அந்த வீடியோ முழுவதும் பாருங்க. கோடான கோடி ரூபாய் நிறைய பேருக்கு பணம் தேவைப்படுது. மூச்சு விடுறாங்களோ இல்லையோ பணத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பணம் என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக நினைங்க. பணம் மட்டும்தான் வாழ்க்கையில முக்கியம்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டியது இல்லை. வாழ்க்கையில பணம் ஒரு முக்கியமான தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஒரு வீட்டுக்கு வாழை மரம் எப்படி தேவையோ, ஒரு 2 வேப்ப மரம், வீட்டுக்கு வாசப்படி தேவை, வீட்டுக்கு கிச்சன் தேவை, ஒரு பூஜை அறை தேவை, ஒரு நில வாசல் தேவை, வீட்டுலன்னா நல்ல அன்பான மனிதர்கள் தேவை, திருமணம் பண்ணா குழந்தைகள் தேவை. அதுபோல வாழ்க்கை வாழ்றதுக்கு பணமும் ஒரு தேவை. எல்லா மாதிரி பணமும் ஒண்ணு, அவ்வளவுதான். ஒரு கார் தேவை, ஆமா, அது மாதிரி ஒரு பணம் தேவை, அன்பு தேவை, பாசம் தேவை, உறவினர்கள் தேவை, நண்பர்கள் தேவை, ஒரு வேலை தேவை. அது மாதிரி பணமும் ஒரு தேவை. ஒரு மனிதன் வாழ்றதுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதுல இதுவும் ஒண்ணு, 10ஓட 11, அவ்வளவுதான். சில பேர் காசு, பணம், துட்டு, மணின்னு பணத்துக்காக மட்டுமே வாழ்க்கையை இழக்கிறீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும், நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில நல்ல மன அமைப்பை கொண்டு எப்படி பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் இந்த வீடியோ முழுவதும் சொல்லித்தர போறேன். 3ஆம் பிறை நாம ஒவ்வொரு மாதமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 3ஆம் பிறை நாள்ல நாம எல்லாரும் அற்புதமா ஒன்று கூடி இருக்கிறோம். எல்லோருக்கும் அன்பான அற்புதமான பண வணக்கம். உங்க வாழ்க்கையவே புரட்டி போட போற வீடியோ இந்த வீடியோ மட்டுமில்லை, ஏற்கனவே அமாவாசை நாளன்று, பௌர்ணமி நாளன்று, 3ஆம் பிறை நாளன்று நிறைய நாம வீடியோக்கள் கொடுத்திருக்கிறோம். குபேர யோகம் சம்பந்தமாக அத்தனை வீடியோவுமே உங்க வாழ்க்கையை மிகச்சிறப்பா புரட்டி போட்டதுதான். இன்றைய தினத்துக்கு நம்ம மைத்ரேய டைம் ஒண்ணு கொடுத்திருந்தோம். உங்க கடன் அடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளை நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். எல்லாரும் சிறப்பா செஞ்சிருப்பீங்க. போன பௌர்ணமியில நான் உங்களுக்கு அதை சொல்லியிருந்தேன். உலகை இயக்கி வரக்கூடிய, அந்த உலகத்தையே இயக்கி வரக்கூடிய ஒரு பெரிய கருவி என்ன அப்படின்னா பணம். மனித உணர்வுக்கு சில பேர் மதிப்பு கொடுக்காம பணத்துக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதுவும் தப்பு. பணம் 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 பணம்னு இருக்கலாம். அது உறவுகளை சேகரிக்கிறதுக்காக, 4 பேருக்கு அன்பை வெளிக்காட்டுவதற்கு, பரிசுகளை தருவதற்காக, செலவழிப்பதற்காக பணம் வேணும்னு இருக்கலாம். பணத்தை சம்பாதிப்பதும் சேர்ப்பது மட்டுமே சில பேர் வாழ்க்கையில நோக்கமா வச்சிருக்கிறீங்க. அங்கதான் மிஸ்டேக் உருவாகும். உறவுக்காக ஏங்கி இருக்கக்கூடிய உள்ளங்கள் எல்லாம் இன்னைக்கு பணத்துக்காக ஏங்கி கிடக்கு. அந்த திருமணம் முடிஞ்சதுன்னா அந்த மணப்பெண்ணை என்ன பண்ணுவாங்க, புகுந்த வீட்டுக்கு வரக்கூடிய அந்த புது பெண்ணை அழைச்சிட்டு போய், இதாங்க சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பின்னு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இப்ப காலம் மாறி போய் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பொண்ணு தான் என்ன செய்யுது, இப்போ எல்லாரையும் அழைச்சிட்டு போய், இது எங்க அப்பா வாங்கி வச்ச மிக்சி, இது எங்க அப்பா வாங்கி வச்ச கிரைண்டர், இது எங்க அப்பா வாங்கி வச்ச பொருள் அப்படின்னு ஒரு பொருளையும் சீர்வரிசைகளை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு காலமாக மாறி போகி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனங்கள் எல்லாம் சரியாக மாறி மிகச்சிறப்பா வரணுங்கிறதுக்காகத்தான் நான் நிறைய ஆய்வு செய்து உங்களுடைய உள்ளங்களில் எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்குவதற்காகத்தான் நிறைய வீடியோ பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குதா அப்படின்னா, நல்ல குணம் இருந்தா பணம் வந்துடும், நல்ல மனம் இருந்தா பணம் வந்துடும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஆண்டவனை கூப்பிட்டு சொல்லிட்டாவே உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க என்ன அதை சொல்லல, அதனாலதான் உங்களுக்கு இன்னும் பணம் வரல. சில பேர் பணத்துக்காக தரத்தை இழக்கிறாங்க. 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊத்துங்க. சில பேர் 1 லிட்டர் பாலுக்கு 7 லிட்டர் தண்ணி ஊத்துறாங்க. 1 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தி டீ போடுறவங்க இருக்காங்க டீ கடையில. அப்போ ஸ்வீட்ஸ்ல கலப்படம் பண்றாங்க, மோரு தயிர் தப்பா தயாரிக்கிறாங்க, இட்லி மாவுல கலப்படம் செய்யறாங்க, உளுந்துல கலப்படம் பண்றாங்க, அரிசியில கலப்படம் பண்றாங்க. அப்ப தரத்தை இழக்கிறார்கள். சில பேர் தகுதி இழக்கிறார்கள். அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க. உண்மை நேர்மையோட இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிரியேட் ஆகும். சில மனிதர்களுடைய மனங்களை பணம் ஆட்சி செய்கிறது. அங்கே அன்பு இல்லை, பாசம் இல்லை, நல்ல குணம் இல்லை. நிறைய பேருக்கு திறமை இருக்கு, அந்த திறமைய தைரியமா வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க. திறமை இருந்தா மட்டும் பத்தாது, ஸ்கில் இருந்து மட்டும் பத்தாது. சில பேர் திறமை வச்சிருக்கிறவங்க, எங்களுக்கெல்லாம் எங்க காலம், எங்களுக்கெல்லாம் எங்க, நானே எவ்வளவோ திறமையா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு உங்க திறமையை நீங்களே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்ககிட்ட என்ன திறமை இருக்குங்கன்னு தைரியமா அந்த சமூகத்திடம் நீங்கள் துணிஞ்சு காட்டணும்.
உங்க திறமையை நீங்க வெளிக்காட்டணும், வெளிப்படுத்த வேண்டும். உங்க திறமையை உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்து பயந்து பயந்து வீட்டுக்குள்ள இருந்தா பிரயோஜனமே இல்லை. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் போதுதான் அது காசாக மாறும். திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லைன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமை யாருக்கும் தெரியல. தெரிஞ்சாத்தானே வாய்ப்பை கொடுப்பாங்க. உங்களுக்கு பாட்டு பாட தெரியும் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு டீச்சிங் ஸ்கில் நல்லா இருக்குன்னு 4 பேருக்கு தெரிஞ்சாதான் ஸ்கூல்ல இருந்து ஆஃபர் வரும், பிரின்சிபல் யாராவது தெரிஞ்சா கல்லூரில இருந்து ஆஃபர் வரும், ஒரு டியூஷன் சென்டர் யாரும் நடத்தி இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. நீங்க நல்ல ஒரு டீச்சரா இருக்கிறீங்கன்னு 10 பேருக்கு தெரிய வச்சாதான் ஹோம் டீச்சரா கூட உங்களை யாரும் புக் பண்றதுன்னா உங்களை ஹோம் டீச்சரா கூட பிக்ஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா யாருக்காவது தெரிஞ்சாத்தானே உங்களை யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க நல்ல இட்லி தயாரிப்பீங்க அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள 4 பேருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு அமெரிக்காவில் வேலை, தமிழ்நாட்டில் உள்ள 4 பேருக்கு தெரிஞ்சா தமிழ்நாட்டில் வேலை, கர்நாடகா தெரிஞ்சா கர்நாடகாவில் வேலை. உங்களுக்கு இட்லி தயாரிக்க தெரியும் அப்படிங்கிறது, அந்த திறமை உங்களுக்கு இருக்குங்கிறது 4 பேருக்கு தெரியணும்ல. நீங்க புரோட்டா மாஸ்டர்னா நீங்களே புரோட்டா மாஸ்டர் வீட்டுக்குள்ளே உட்காந்தா யாருக்கு தெரியும்? 4 பேர்ட்ட சொல்லி வைக்கணும்ல. திறமை இருப்பவர்களுக்கு வாய்ப்பு தேடி வருமானா வரும். அந்த திறமை உள்ளவர்கள் தன்னிடம் திறமை இருக்கிறது என்பதை பேரிடம் சொல்லி வைத்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு வரும். ஆக உங்களுடைய திறமையை நீங்க வெளிக்காட்டணும். திறமை உள்ளவங்க ஜெயிச்சாங்களா? இல்ல. எவர் ஒருவர் தன் திறமையை தைரியமா வெளிப்படுத்தினாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க. திரைப்பட நடிப்பு கல்லூரியில எத்தனை பேர் போய் படிக்கிறாங்க நடிகரா மாறுறதுக்கு, டைரக்டர் ஆடுறதுக்கு? எல்லாரும் டைரக்டர் நடிகரா ஆடுறாங்களா? இல்ல. எவர் தன்னுடைய திறமைய தைரியமா நடிச்சு காமிச்சாரோ அவர் தான் ஜெயிச்சார். அதனால நீங்க ரொம்ப ஒரு அன்போட அமைதியா நல்லா புரிஞ்சு மிகச்சிறப்பா வாழுங்க. பணம் இருந்தா எதையும் சாதிச்சு விடலாம்னு நினைச்சு யாராவது பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வேண்டாம். அப்படிலாம் உண்மையான உறவுக்கு மதிப்பு கொடுங்க, அன்புக்கு மதிப்பு கொடுங்க, சொந்த பந்தங்களுக்கு மதிப்பு கொடுங்க. சொந்த பந்தம் கூட பணம் இருந்தா தான் எட்டி பாக்குது சில சொந்த பந்தம். அப்படிப்பட்ட சொந்த பந்தம் எதுக்கு நமக்கு தேவையில்லை. பணம் பந்தியில குணம் குப்பையில, அது சில பேருக்கு தான் பொருந்தும். சில சொந்த பந்தங்கள் அப்படி இருக்கத்தான் செய்யுது. அப்படிப்பட்ட சொந்த பந்தங்களே இல்ல. அதெல்லாம் கமிஷன் ஏஜென்ட் மாதிரி. உங்ககிட்ட நீங்க ஏஜென்ட் வேலை செய்யறாரு அப்படின்னா, உங்ககிட்ட ஜூனியர் ஒருத்தர் வேலை செய்யறாருன்னா உங்கள்ட்ட இருந்து பணம் கிடைக்குங்கிறதுக்காக வேலை செய்யறாரு, அவ்வளவுதான். அவருக்கு உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? இப்ப உங்கள்ட்ட இருந்து பணம் கிடைக்காதுன்னா உங்களை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல ஏஜென்சி இருக்க போயிருவாரு, வேற ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துருவாரு. அப்ப பணம் வேணுங்கிறதுக்காக தான் அவங்க கூட அவர் இருக்கிறாரு. அந்த மாதிரி சில சொந்தக்காரங்க உங்க கூட உங்களை கழட்டி விட்டு போற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி சொந்தக்காரங்களே இல்லையே. அவர் ஒரு பணம் நம்ம கிட்ட வேணும்னு கமிஷன் எதிர்பார்க்கிற ஏஜென்ட் மாதிரி அவர். அந்த மாதிரி நபர்கள் நமக்கு தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில யார் நமக்கு தேவை, யார் தேவையில்லைன்னு நம்ம முடிவு செய்யணும். நம்ம பணக்காரன் ஆயிட்டோம் அப்படின்னா சில பேர் ஓடி வந்து பேசுவாங்க. அப்படிப்பட்டாலும் நமக்கு தேவையில்லை. உயிர் காக்க பணம் வேணும், ஆரோக்கியமா வாழ பணம் வேணும், பிள்ளைகளுக்கு சேவை செய்ய பணம் வேணும், அப்பா அம்மாவுக்கு சேவை செய்ய பணம் வேணும், வீடு கட்ட பணம் வேணும், கார் வாங்க பணம் வேணும், உணவுக்கு பணம் வேணும், அவசர மருத்துவ தேவைகளுக்கு பணம் வேணும், நகை வாங்க பணம் வேணும், சந்தோஷமா வாழ பணம் வேணும், ஊர் சுத்தி பார்க்க பணம் வேணும், நிறைய பரிசு பொருட்கள் வாங்குறதுக்கு பணம் வேணும், வாகனங்கள் விதவிதமா வாங்குவீங்க அதுக்கெல்லாம் பணம் வேணும், துணி எடுப்பீங்க அதுக்கு பணம் வேணும், ஃபெஸ்டிவல் நிறைய திருவிழாக்கள் கொண்டாடணும் அதுக்காக பணம் வேணும், பிறர் வீட்டு விசேஷங்கள் இருக்கும் அந்த விசேஷங்களுக்கு போகணும் அதுக்காக பணம் வேணும், டிராவல் பண்ணணும் அதுக்காக பணம் வேணும். இப்படி பல தேவைகள் நமக்கு பணம் தேவை. பணம் வச்சிருக்கவருக்கு ஒரு மதிப்பு, பணம் இல்லாதவருக்கு ஒரு மதிப்பாக இந்த உலகம் பார்க்குது. சில பேர் இப்படி பார்க்கத்தான் செய்யறாங்க. நம்மளை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவங்க சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. பணம் இல்லைங்கிற காரணத்தினால எத்தனையோ உறவுகளை உங்களை புறந்தள்ளிட்டு போனுச்சு இல்ல. ஜெயிச்சு காட்ட வேண்டாமா? நம்ம ஜெயிக்க வேண்டாமா? நம்ம எத்தனை ஏச்சுக்கள், எத்தனை பேச்சுக்கள், எத்தனை விரிசல்கள் உருவாக்கி இருக்கிறாங்க உங்களுக்கு. எத்தனை பேச்சுக்கள் உங்களுக்கு பணம் இல்லைன்னு. பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அன்பா பழகுனா சொந்தக்காரங்க வந்துருவாங்க. அதே மாதிரி திறமையா தொழில் செஞ்சா பணம் வந்துடும். அவ்வளவுதான். ஒரு 10 நாய் நின்றுகிட்டு இருக்குன்னா ஒரு நாயை கூப்பிட்டு தலையில தடவி கொடுத்தீங்கன்னா எல்லா நாயும் உங்கள்ட்ட ஓடி வந்துடும். ஒரு 10 பூனை இருக்குன்னா ஆசையா தடவி கொடுங்க, எல்லாம் உங்க பக்கத்துல ஓடி வந்துடும். எல்லா பூனையும் ஓடி வந்துடும். குழந்தைங்க இருக்குன்னா ஒரு குழந்தைய கூப்பிட்டு நல்லா பாசமா கொஞ்சி பேசுங்க, எல்லா குழந்தைகளும் உங்க பக்கத்துல அட்ராக்ஷன் ஆகும். நீங்க எல்லா குழந்தைகிட்டையும் அதே மாதிரி கொஞ்சம் பேசுனீங்க பழகுனீங்கன்னா எல்லா குழந்தைகளும் உங்களோட அட்ராக்ட் ஆயிரும். உங்க சொந்த பந்தங்கள்ட்ட 4 வார்த்தை சிரிச்சு அன்பா பேசி 2 வார்த்தையை வாய செலவு செஞ்சு, என்னம்மா நல்லா இருக்கீங்களா, சௌரியமா இருக்கீங்களா,
உங்ககிட்ட விசேஷமா? நான் வர்றேன். இப்போ நல்லா இருக்கிறீங்கல்ல, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, ஆரோக்கியமா நல்லா நல்லா இருங்க, வாழ்க வளம், நல்லா சிறப்பா இருங்க. அப்புறம் சரி, அப்படி அப்படி ஒரு சொந்தக்காரங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி பேசி இப்படி அன்பா பேசுங்க, சொந்த பந்தமா ஒண்ணு கூடிரும். அப்ப பணம் ஒண்ணு கூடணும்னா, பணம் உங்ககிட்ட வரணும்னா நீங்க ஏதோ ஒண்ணு செய்யணும். நீங்க ஒண்ணுமே செய்ய பணம் எப்படி வரும்? உங்க திறமைய தொழில காட்டுங்க, இல்ல வேலையில காட்டுங்க, காட்டுங்க, திறமையை காட்டுங்க, பணம் வந்துடும். அவ்வளவுதான். அன்பை காட்டுனா 1000 உறவுகள், திறமையை காட்டுனா கோடி கோடியா பணம். அவ்வளவுதான். நீங்க திறமையை டெவலப் பண்ணாம, திறமையை வெளிக்காட்டாம பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், நீங்க ஏதோ ஒரு தொழில் பண்றீங்க. நீங்க ஏதோ ஒரு இன்னைக்கு கூட எனக்கு சில பேர்லாம் போன் பண்ணாங்க, ஏதோ ஒரு தொழில் பண்றீங்க, அந்த தொழில்ல அடுத்து என்ன நுணுக்கத்தை நம்ம ரெடி பண்ணணும்னு அதை பண்ணாம, அடுத்த நுணுக்கத்தை நீங்க கத்துக்காம, அதே நுணுக்கத்தோடவே இருந்துகிட்டு எனக்கு தொழில் சரியில்லை, தொழில் சரியில்லைங்கிறீங்க. யாரோ குஜராத்ல இருந்து வந்த ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாரு, அவரை வச்சே திரும்ப நீங்க முதலீடு பண்றீங்க, அவரே உங்களுக்கு வாக்குறுதி தராரு, திரும்ப உங்களை ஏமாத்துறாரு. அவரு மீண்டும் அவரே உங்கள்ட்ட முதலீடு கேட்கிறாரு, விட்ட பணத்தை எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப முதலீடு கேட்கிறாரு, திரும்ப கொடுக்குறீங்க அவர்கிட்ட, திரும்பவும் பணம் லாஸ் ஆகுது. ஏன் அவர்கிட்டே நீங்க கொடுத்துட்டே இருக்கிறீங்க? ஏன் அவர்கிட்டே கொடுத்து தோத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, வேற ஆளை உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு திறமை இல்லை, அதனால இன்னொருத்தரை நம்பி நம்பி முதலீடு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க சிக்கலே அதுதான். யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு யாருக்காவது ஒரு வேலை திரும்பி சொன்னாக்கா அவரை நம்பி முதல் போடுறது, அவர் உங்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்கு அதை இதையும் பேசி பணத்தை வாங்கி முதலீடு போடுறங்கிற பேர்ல அவர் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க திரும்ப திரும்ப விட்ட பணத்தை எடுக்கணும், விட்ட பணத்தை எடுக்கணும், அவரே நம்பிக்கிட்டு இருப்பீங்க. வேற புது ஆள்கிட்ட பழகிறதும் இல்லை. இப்ப பாடுபடுறது யாரு? நீங்க. ஏன்? உங்களோட கம்யூனிகேஷன் இல்லாததுனால. உங்ககிட்ட கம்யூனிகேஷன் சரியா இல்லை. நிறைய பேர்கிட்ட பேசி பழகலன்னு அர்த்தம். பணம் இருந்துட்டா போதுமா? பணம் வந்துட்டா போதுமா? சில பேர் பணம் வந்துருச்சுன்னா அப்படி 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 இருக்கிறீங்க, அப்படி அப்படி அப்படியே இருக்கிறீங்க. பணம் வந்துட்டா போதுமா? மனுஷ மக்க வேணும், மனுஷ மக்க வேணும். நல்லா புரிஞ்சு மிகச்சிறப்பா இருங்க, நல்லா புரிஞ்சு மிகச்சிறப்பா இருங்க. அதான் சொல்லுவாங்க, பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது, பணம் இல்லாவிட்டால் யாருக்கும் உன்னை தெரியாது. ஸ்மித்னு ஒரு அறிஞர் சொன்னார். பணக்காரனாய் சாக வேண்டும் என்பதற்காக வறுமையில் வாழ்வது வடிகட்டிய முட்டாள்தனம் அப்படின்னு ஜீவனால் சொன்னார். அரவக்குறிச்சியில ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஃபாலோவர் ஒருத்தர். என்னங்க நான் சம்பாதிக்க சந்தோஷமா இருக்கேங்க. அவங்க வீட்டுல மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்னங்க ஒரு சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாரு, ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாரு, இன்றைய வினாடி நல்லா வாழ்றங்க அப்படின்னு வாழ்வார். அவர் சந்தோஷமா வாழ்வார். பணக்காரன்னா பணம் வந்தா மட்டும்தான் பணக்காரன் சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தா அதுதான் பணக்கார வாழ்க்கை. நீங்க பணம் வேணும் பணம் வேணும்னு எதுக்காக நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்ப பணம் வேணும்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, பணம் ஒரு 10 கோடி வந்துருச்சுன்னா என்ன? அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? 10 கோடி என்ன பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் நிம்மதி அப்புறம் தேடுவீங்களா? நிம்மதி வந்துருமா? இருக்கும்போதே நிம்மதியா வாழணும். கொஞ்சம் காசு தேவை, அதிகமா நிம்மதி தேவை, அவ்வளவுதாங்க தேவை. நிறைய பேர் பணம் வேணும் பணம் வேணும்னு பணத்தை நோக்கி ஓடுறீங்க. பணத்தை தேடும் போது நிம்மதி இல்லை, பணத்தை தேடி பணம் வந்த பிறகும் நிம்மதி இல்லை. ஒண்ணு பணத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு காப்பாத்திக்கிட்டு நிம்மதி இல்லாம போயிடும், இல்ல பணத்தை சம்பாரிச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு உயர்ந்து அந்த ஸ்டேட்டஸை காப்பாத்திக்கணும். அதுக்காகவே நீங்க மேலும் மேலும் சம்பாதிக்க வேண்டியது வந்துடும். இன்னொரு பணக்காரரை விட மிஞ்சி மிஞ்சி போக வேண்டிய நிலைமை வந்துடும். இப்படி ரொம்ப வடிகட்டி ஒரு முட்டாள்தனத்துல இருக்கிறோம்னு நான் சொல்லல, ஜீவனால் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்றாரு. பணக்காரனாய் சாக வேண்டும் என்பதற்காக வறுமையில் வாழ்வது வடிகட்டிய முட்டாள்தனம். சாப்பிடாம சேர்த்து வச்சு பணம் சேர்ந்த போது நம்ம செத்துருவோம். அந்த பணம் யாருக்கு அப்புறம்? பணக்காரன் ஆக வேண்டுமா, அதற்கு பணத்தை குவிக்க வேண்டியதில்லை, தேவைகளை குறைத்துக்கொள் அப்படின்னு வீப்பர் அப்படிங்கிற அறிஞர் சொன்னார். பணக்காரன் ஆக வேண்டுமா, அதற்கு பணத்தை குவிக்க வேண்டியதில்லை, தேவைகளை குறைத்துக்கொள் அப்படின்னார். நாம் பணக்காரர்களாக இருக்க கடமைப்பட்டு இருக்கவில்லை, ஆனால் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பெர்னார்ட் ஷாங்கிற அறிஞர் சொல்லுகிறார். பணப்பிரச்சனை என்றால் எல்லோரும் ஒரே மதத்தினர் தான்ங்கிறாரு. உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பணப்பிரச்சனை இருக்கு, எல்லாரும் ஒரே மதம் தான்டா அப்படின்ட்டாரு வால்டேர் அப்படிங்கிற அறிஞர். பணம் ஒன்றே வாழ்வின் லட்சியம் என்றால் அது தவறான வழியில் தேடப்படும் அப்படின்னு ரஸ்கின் அப்படிங்கிற அறிஞர் சொல்றாரு. பணம் தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது பல வழியில தப்பான வழியெல்லாம் தேடுவீங்க. பணம் ஒரு தேவை, அவ்வளவுதான். இந்த கை தேவை, தலை தேவை, தலை முடி தேவை, நாக்கு தேவை, மூக்கு தேவை,
உடம்புல உயிர் நமக்கு தேவை, நடந்து போறதுக்கு ஒரு பாதை தேவை, ஒரு பஸ் தேவை, போக்குவரத்துக்கு ஒரு அரசாங்கம் தேவை, மரம் தேவை, வீட்டுல குடிக்க தண்ணி தேவை, அந்த மாதிரி பணமும் தேவை. அவ்வளவுதான். பணமும் வாழ்றதுக்கு தண்ணி தேவை தானே, உணவு தேவை தானே, வாழ்றதுக்கு 2 கண்ணு தேவை தானே, அதே மாதிரி பணமும் கூடுதலா ஒரு தேவை. அவ்வளவுதான். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. பணத்திற்கு கடல் நீரின் குணம் ஒன்று உண்டு, கடல் நீரை குடிக்க குடிக்க தாகம் அதிகமாகும் அப்படின்னு ஷோப்பன் ஹோபர் அப்படின்னு சொல்றார். கடல் நீரை குடிச்சா உப்பு தண்ணி தானே, குடிச்சோன்னா அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும், தாகம் வந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப உப்பு தண்ணி குடிச்சீங்கன்னா திரும்ப திரும்ப தாகம் வந்துட்டே இருக்கும். திரும்ப 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 அப்புறம் கடல் தண்ணியா குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. அந்த மாதிரி பணத்துக்கும் என்ன வருமா, பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க திரும்ப திரும்ப ஆசை வந்துகிட்டே இருக்குமா. சிலர் பணத்தை வெறுப்பதாக கூறுவர், ஆனால் அவர் வெறுப்பது பிறரிடம் உள்ள பணத்தை அப்படின்னு கோல்டஸ் அப்படிங்கிற அறிஞர் சொல்றாரு. அவர்கிட்ட இருக்கிற பணத்தை அவர் வெறுக்க மாட்டாராம். யாராவது பணக்காரர் ஆயிட்டா பிடிக்காதா, யாராவது பணக்காரர் ஆயிட்டா பிடிக்காதா. பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தை விட்டு விடாதே அப்படின்னு ஆலிவ் வெண்டர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்றாரு. பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தை விட்டு விடாதேங்கிறார். பணத்தின் உண்மையான மதிப்பு பிறரிடம் கடன் கேட்கும் போதுதான் தெரியும் அப்படின்னு பிராங்க்லின் சொல்றாரு. பணமும் இங்கித நடவடிக்கையும் ஒரு கணவானை உருவாக்குகின்றன அப்படின்னு தாமஸ் புல்லர் சொல்றார். பணத்தை அடிக்கடி குறை கூறுவார்கள், ஆனால் அதை யாரும் மறுப்பது இல்லை. சில பேர் சொல்லுவாங்கல்ல, டென்மார்க் பழமொழி ஒண்ணு சொல்லுது இந்த மாதிரி, என்னடா பணம், பணம் தானே, என்ன பணம், பணத்தை வச்சுதான் மதிக்கிறியா அப்போ அப்படி சொல்லுவாங்களாம். ஆனா பணம் யாராவது கொடுத்தாக்கா அதை மறுக்கிறது இல்லையா. பணம் செலவு பண்றது, வர வைக்கிறது, அந்த பணத்தை பாக்குறது. பணம் அன்றாடம் வேணும் தானே, பணம் அன்றாடம் வேணுங்கிறத நீங்க உணர்ந்துகிட்டா பணம் வரும். பணம் அன்றாடம் வேணும், அன்றாடம் வரணும் போகணும் வரணும் போகணும், நமக்கு நிறைய செலவுகள் இருக்கு, பணம் தேவை. அந்த ஒரு பக்கம் உண்மை. அந்த உண்மை நிலவரத்தை என்ன சொல்லிக்கிறோம், பணத்தை அடிக்கடி குறை சொல்லிக்கிறோம். பணத்தை அடிக்கடி குறை சொன்னா பணம் வராது. உங்க சொந்தக்காரங்க யாராவது குறை சொல்லிட்டே இருங்க, உங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க. உங்க வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டிக்கு கம்பெடுத்த பத்தில அடிச்சுக்கிட்டே இருங்க, நாய் ஓடி போயிடும், வீட்டோட ஓடி போயிடும். உங்க பிள்ளைய திரிட்டே இருங்க, பிள்ளை வீட்டு ஓடி போயிடும். குறை சொன்னா ஓடிடும். பணத்தை அடிக்கடி குறை கூறுவார்கள், ஆனால் அதை யாரும் மறுப்பதில்லை அப்படின்னு டென்மார்க் பழமொழி சொல்லுது. பணத்தை வைத்திருப்பவனுக்கு பயம், இல்லாதவனுக்கு கவலை. இது பாரசீக பழமொழி. பணம் நிறைய இருந்தா பயம், அது இல்லைன்னா கவலை. ஆஸ்திரேலியால ஒரு பழமொழி உண்டு, பணமும் மகிழ்ச்சியும் பரம விரோதிகள், ஒன்று இருக்கும் இடத்தில் இன்னொன்று இருக்காது. பணம் மட்டும்தான் வேணும்னு ஓடுனீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. வாழ்க்கையில பணமும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே இருக்கும், எல்லாமே கிடைக்கும், நல்லது நடக்கும், உங்களுக்கு கட்டாயமா நடக்கும். இப்ப பணம் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காரு. பணத்துக்குன்னு ஒரு கடவுள், ஆழ்மன அற்புத சக்தியை வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கார், ஆகர்ஷண சொர்ண பைரவர். இப்ப நம்ம வீடியோட தம்ப்நெயில்ல அந்த சொர்ண பைரவருடைய படம் வச்சிருப்போம். நம்ம வீடியோட தம்ப்நெயில்ல அதான் இருக்கு. ஆகர்ஷண சொர்ண பைரவர் கோவில்ல வழிபாடு நடத்தும் பொழுது, பூஜை செய்யும் பொழுது, மந்திரம் சொல்லும் பொழுது உங்களுக்கு மிகச் சிறந்த ஒரு அற்புதமான ஒரு பணவள நடவடிக்கையில உத்வேகமா நீங்க செயல்பட முடியும். தெய்வத்தை கும்பிடுவதும் அந்த மந்திரங்கள் சொல்லுவதும் எதுக்காகனா உங்களுடைய ஆழ்மனதை தூண்டி வர்றதுக்கு, திரும்ப திரும்ப ரெக்கார்ட் பண்றதுக்கு. மீண்டும் மீண்டும் மந்திரங்கள் சொல்லும் போது, வழிபாடுகளை நடத்தும் பொழுது உங்களுடைய மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகும். பணம் வேணும், நல்ல முறையில பணம் தேவை அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகும். சரி, ஆகர்ஷண சொர்ண பைரவர் கோவில் எங்க இருக்கு? திருவண்ணாமலையில கோவிலோட உள் பிரகாரத்துல சொர்ண ஆகர்ஷண பைரவர் வீற்றிருக்கிறார். இது ஒரு கோயில். தமிழ்நாட்டுல எங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், கவனமா குறிச்சு வச்சுக்கிட்டு உங்க ஊருக்கு பக்கத்துல கோயில் இருக்கும், போங்க. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற அழிபடை தாங்கி, சாலை வசதிகள் அந்த இடத்துக்கு சரியா இருக்காது. 25 கிலோமீட்டர் பாதை கரடுமுரடான பாதை, ஆட்டோல மட்டும்தான் பயணம் செய்ய முடியும்.
மோட்டூர்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மோட்டூர் அப்படிங்கிற அழிபடை தாங்கி அப்படிங்கிற இடம் மோட்டூர்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரத்துக்கும் ஆட்டோல போகலாம். ஆட்டோ வசதி அங்க உண்டு. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல உள்ள ஊரு, அங்க போங்க. ஆகஸ்ட்ன சொர்ண பைரவர் வழிபாட்டுக்கு போங்க காஞ்சிபுரத்துல. சென்னையில கோயம்பேட்டுக்கு பக்கத்துல வானகரத்துக்கு போங்க. ஐசிஎஃப் பேருந்து நிலையம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல கமல விநாயகர் ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறாரு ஆகஸ்ட்ன சொர்ண பைரவர். அங்க மாலை நேரத்தில் மட்டும் வழிபாடு நடக்கிறது, போங்க. சென்னையில பள்ளிக்கரணையில அருள்மிகு சாந்த நாயகி கோயில் இருக்குங்க. ரொம்ப சிறப்பான கோயில். சென்னையில பள்ளிக்கரணையில அருள்மிகு சாந்த நாயகி சமேத ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில். பள்ளிக்கரணைக்கு போங்க, கோயிலுக்கு போங்க. தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி போற அந்த ரோட்ல இருக்கு இந்த கோயில். தாம்பரத்திலிருந்து வேலூர் போற பாதையில படப்பேன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க அருள்மிகு ஜெயதுர்கா பீடம். அது படப்பையிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். அங்க போனீங்கன்னா வழிபாடு நடத்தலாம். திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை போற வழியில தபசுமலைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கார். திருச்சி மலைக்கோட்டைக்கு பக்கத்துல பஜார் சாலையிலேயே நீங்க ஆகர்ஷண பைரவர் கோவில் பார்க்கலாம். திருச்சி உறையூர்ல தோன்றீஸ்வரர் ஆலய வளாகத்துக்குள்ள சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கார். இப்ப நான் சொல்ற எல்லா இடங்கள்லயுமே சொர்ண ஆகர்ஷண பைரவர் தனியா இருக்க மாட்டாரு. அந்த கோயில்ல அவருக்கு ஒரு ஆலயம், அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கும். இப்ப நீங்க கோயிலுக்கு போனா அங்கங்க எல்லா கோயில்லையும் விநாயகர் சிலை, தட்சிணாமூர்த்தி சிலை, முருகன் சிலை, அம்பாள் சிலை, இதெல்லாம் தனித்தனியா சின்ன சின்ன கோயில் சுற்றுப்பிரகாரத்தை இருக்கும்ல, அது போல இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கார். பைரவர்லயே பல பைரவர் இருக்கிறாங்க. நான் சொல்றது ஆகர்ஷண சொர்ண பைரவர். தங்கத்தையும் செல்வ வளத்தையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய பணக்கார கடவுள், பணத்துக்கான சாமி, பணச்சாமி, செல்வ வளச்சாமி, ஆரோக்கிய சாமி, அள்ளி அள்ளி தரக்கூடியவர் அவரு. பைரவர் நிறைய பைரவர் இருக்கார். காரைக்குடிக்கு பக்கத்துல இலுப்பக்குடி அப்படின்னு ஒரு ஊரு. அங்க கொங்கண சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கு. அங்க போனீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு நடக்குது. நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் போனா நீங்க சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு நடத்தலாம். கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல இருக்கக்கூடிய அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில், அங்க போங்க. பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்துல வைரவன்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. 1100 ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஆயுதம், நல்ல ஒரு அற்புதமான ஒரு பண ஆயுதம் அங்கதான். நீங்க போங்க. அந்த ஆலயத்துல பணத்திற்கான ஒரு அற்புத ஒரு சக்தி உங்களுக்கு அங்க கிடைக்கும். பணம் சம்பாதிக்கணும்னு அந்த கோயில் தான் உங்களுக்கு, அந்த ஆலயம் தான் உங்களுக்கு பெரிய ஆயுதம். போனா போதும், வைரவன்பட்டிக்கு போனா போதும். 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆலயம், அது உங்களுக்கு பணத்துக்கான ஒரு ஆயுதம். போங்க. வைரவன்பட்டி பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்துல இருக்கு அந்த கோவில். தஞ்சாவூர்ல கோயில் இருக்கு. தஞ்சாவூர்ல நாஞ்சிக்கோட்டை சாலையில சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய சன்னதி இருக்கிறது. போங்க, வழிபாடு நடத்துங்க. கரூர்ல சேங்கல் மலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில்ல சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய திருக்கோவில் இருக்கு. கரூர்ல இருந்து சேலம் போற வழி, அந்த வழியில மண்மங்கலம்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்ல இறங்கி அங்கிருந்து விசாரிச்சு போகணும். அந்த சேங்கல் மலைங்கிற ஊருக்கு நீங்க விசாரிச்சு போகணும். கரூர் டு சேலம் ரோட்ல இருக்கிற மண்மங்கலத்துல இறங்கி விசாரிங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். தேடுங்க. இப்ப சில கோயில நான் சொல்றேன்னா, எங்க ஊருக்கு பக்கத்துல எதுவும் நீங்க சொல்லலையே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. இருக்கிறத சொல்றோம். உங்க ஊருக்கு பக்கத்துல எதுவும் கோவில் இல்லை அப்படின்னா, உங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு 400-300 கிலோமீட்டருக்குள்ள எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு தேடி போங்க. பாண்டிச்சேரி தவளக்குப்பத்துக்கு பக்கத்துல
கோயில் இருக்கு. கோயில் இருக்கு. ஸ்ரீ விஜய ஆனந்த கோலாகல சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் திருக்கோவில் இருக்குது. பாண்டிச்சேரியில இருந்து கடலூர் ரோடு, அதுல இடையாறுபாளையம்னு ஒரு பஸ் ஸ்டாப், அங்க இறங்கணும். அங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோயில் இருக்கு. அறந்தாங்கில இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல பொன்பேத்தி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க பவானீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோயில். அந்த கோவில்ல பைரவ சித்தர் நிறுவி இருக்கக்கூடிய, பைரவ சித்தர் நிறுவிய, சித்தரே பைரவர், பைரவ சித்தர் நிறுவிய ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் சன்னதி அங்கே இருக்கிறது. இருக்கிற கோவில்கள் அத்தனை கோவில்கள்லையுமே இதுதான் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் உதயமான இடம், ஆரம்பமான இடம், துவங்கிய இடம். பைரவ சித்தர் நிறுவிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய சன்னதி. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கும்ல, அதான் பொன்பேத்தி. ரொம்ப அற்புதமான இடம். போங்க, போய் ஒரு 4 பேர் 5 பேர் சும்மா கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்துருங்க, வழிபாடு நடத்துங்க. நான் இப்ப வழிபாட்டு முறைகள்லாம் கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப சிறப்பா நீங்க வழிபாடுகள் செய்ய முடியும். கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரம் பக்கத்துல செல்வ விநாயகர் கோவில் இருக்கு. நம்ம ஊரு சிறப்பான ஊரு. செல்வ விநாயகர் கோயில் வளாகத்துல சொர்ண பைரவர் இருக்காரு, வழிபாடு செய்யுங்க. வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூர்ல காங்கீஸ்வரர் கோவில் இருக்கு, அங்க போங்க, வழிபாடு செய்யுங்க. இது போல கோவில்களுக்கெல்லாம் சில நேரங்கள்ல நான் அழைச்சிட்டு போவேன். மலுமிச்சம்பட்டி இருக்குல்ல, நம்ம மலுமிச்சம்பட்டியில டைரக்டா கேம்ப் நடத்தும் போது அங்க பக்கத்துல கோடீஸ்வரா சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காரு, புரவிப்பாளையத்துல. அது என்ன ஆச்சரியமோ என்னமோ தெரியல, எனக்குமே இது வரைக்கும் ஒன்னும் பெருசா ஒரு ஒரு பெரிய தியரியும் செட் பண்ண முடியல, பிராக்டிக்கலாவும் செட் பண்ண ஒரு 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 விஷயத்த கொண்டுட்டு அதை தெளிவா விளக்குறதுக்கு ஒரு விஷயத்த பிடிக்க முடியல. என்னன்னா, அங்க அங்க போனாலே பணக்காரராயிடுறாங்க. அது ஏன், எப்படி, எதுக்கு, என்னன்னு அந்த விஷயத்த கண்டுபிடிக்க முடியல. புரவிப்பாளையம்னு ஒரு ஊரு, கோடீஸ்வரா சுவாமிகள். அதை அடிக்கடி நான் அழைச்சிட்டு போவேன். நிறைய பேர் என் கூட வருவாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல மலுமிச்சம்பட்டில கேம்ப் நடத்தும் போது நான் அறிவிச்சு என் கூட நிறைய பேர் வருவாங்க. கோடீஸ்வரா சுவாமிகள் அங்க போனாலே போதும், நான் அழைச்சிட்டு போவேன். நிறைய பேர் என் கூட வருவாங்க. என் கூட வந்துட்டு அது என்ன ஆச்சரியமோ தெரியலங்க. புரவிப்பாளையம்னு ஒரு ஊருங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில கிணத்துக்கடவெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் உள்ள போகணும். புரவிப்பாளையம், இப்ப நமக்கு தான் கூகுள் இருக்கே, புரவிப்பாளையம்னு அடிச்சாக்க ஊரை காட்ட போகுது, அவ்வளவுதானே. இந்த அரண்மனைக்காரவங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அரண்மனைக்காரவங்களோட கண்ட்ரோல்ல தான் அந்த கோவில் இருக்குது. அந்த அரண்மனையில நிறைய படம் எடுத்திருக்கிறாங்க, நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாங்க. அது புரவிப்பாளையங்கிறது ஷூட்டிங் ஏரியா. பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோடு. அதனால அது ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட், அது படப்பிடிப்பு இடம். தமிழ் சினிமாவில் நிறைய சினிமாவில் அந்த வீடு காமிச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே தான் அந்த சித்தரோட ஜீவ சமாதி இருக்கு, கோடீஸ்வர சுவாமிகள். திருவண்ணாமலை சுத்தி நீங்க வரும் பொழுது அந்த ராஜ ஒளி தியானம், அப்புறம் நித்யானந்தருடைய பீடம், இதெல்லாம் நீங்க தாண்டி வந்துட்டே இருக்கும் பொழுது நீங்க கோடீஸ்வர சுவாமிகளுக்கு, மூக்குப்பிடி சுவாமிகள் அதெல்லாம் நீங்க பார்த்தே வருவீங்கல்ல, அது கோடீஸ்வர சுவாமிகளுக்கு அந்த லைன்லயே அங்க ஒரு பீடம் இருக்கு அவருக்கு. ரொம்ப அற்புதமான செல்வ வள ஈர்ப்பு இடம். வாய்ப்பு இருந்ததுன்னா என் கூட ஒரு தடவை வாங்க, நான் அழைச்சிட்டு போறேன். கோயம்புத்தூர்ல இருந்து நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். ரொம்ப சிறப்பா சந்தோஷமா வழிபாடு நடத்த முடியும். சும்மா போயிட்டு வந்தா போதும். அது உங்களுக்குன்னு ஒரு விதி இருந்து, உங்களுக்குன்னு ஒரு நேரம், அது ஏன், எதுக்கு, எப்படி, என்ன ஆகுதுன்னு ஒரு பெரிய ஒரு விளக்கங்கள் என்னால தர முடியல. ஏன்னா போனாவே நல்லது நடக்குது, அது எப்படி ஏன்னு ஒரு ஆய்வுக்கு வர முடியல. ரொம்ப அற்புதமான இடம். அந்த சித்தரை எவரொருவர் வழிபட்டாரோ, அவரை எவரொருவர் வேண்டிக் கொள்கிறாரோ அத்தனை பேரும் செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள். இந்த செல்வ செழிப்போடுங்கிற போது நீங்க சில பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, போன உடனே அப்படியே 5 கோடி 10 கோடி 20 கோடி அப்படியே கையில நிக்கும். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. போயிட்டு வீட்டுக்கு வருவீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வரும்.
உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நடக்கும், உங்களுடைய உழைப்பு எல்லாம் காசாகும், உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இதான் பணக்கார வாழ்வு. நீங்க உடனே வீட்டுக்கு வந்து நுழைஞ்ச உடனே அப்படியே வீட்டுல பணமழையா கொட்டும், அப்படிலாம் ஒண்ணும் கொட்டாது. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. அப்படிலாம் நடக்காது. நமக்கு தேவையானது கிடைக்கும். புரவிப்பாளையம் கோடீஸ்வரா சுவாமிகள். சென்னையில அடையாறுல மத்திய கைலாஷ் கோவில், அங்க போய் அந்த கோவிலுக்கு போங்க. அங்க போனீங்கன்னா ரொம்ப சிறப்பா சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கிறார் மத்திய கைலாஷ் கோயில்ல. பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. வாலஜாபேட்டையில வன்னிவேடுக்கு பக்கத்துல ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோவில் இருக்கு, அங்க சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கார். துறையூர்ல முருகன் கோவிலுக்கு உள்ள ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் சன்னதி இருக்கு. மேற்கு முகப்பேரு அங்க ஸ்ரீ கனகதுர்கா ஆலயத்துல சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கிறார். ரொம்ப சிறப்பா வழிபாடு செய்யுங்க. திண்டுக்கல் பக்கத்துல கரூர் ரோட்ல 10வது கிலோமீட்டர்ல தாடிக்கொம்புன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள சக்தியானவர். இதுவரைக்கும் நான் சொன்ன அத்தனை இடங்களையும் விட சக்தியானவர். சக்தி நாங்க இருக்கக்கூடிய எனர்ஜி தான் சக்தி. ஒரு கோயில் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் சக்தி. அந்த ஒரு சிலை இருக்கு இல்லைங்க, அந்த கோயில்கள் எப்படி வடிவமைச்சிருக்காங்க. இப்ப வர்ற கோயில்லாம் சொல்லல, இப்ப வர்ற கோவில் எல்லாம் என்னன்னா அது என்ன கோயிலுக்கு போனா பணம் வந்துருமா அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்களா? அதுக்கு பதில் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப உள்ள கோயிலாம் தர்மகர்த்தா அடிச்சுக்கிட்டு, ஒரு தர்மகர்த்தா தலைவர் செயலர் பொருளாதார அடிச்சுக்கிட்டு, கோயிலுக்கு எதுக்கு இன்னொரு பிள்ளையார் கோயில், கோயிலுக்கு எதுக்கு இன்னொரு ஐயப்பன் கோயிலை கட்டி உண்டியில போட்டு வசூல் செஞ்சுக்கிட்டு அப்படி கட்டுற கோயில்லாம் கோயில் இல்ல. அன்னைக்கெல்லாம் கோயில் உண்மையிலேயே சித்தர்கள் உருவாக்குனாங்க. அன்னைக்கு உள்ள கோயில்கள்லாம் சித்தர்கள் உருவாக்குனாங்க. அந்த கோயில்கள்லாம் எப்படிப்பட்ட கோயில்கள் அப்படின்னா, அந்த சிலை என்ன செய்யும், எல்லா பவரையும் ரிசீவ் பண்ணும். நம்ம போயிடணும்னா நமக்கு பவரை கொடுக்கும். இதான் சிலைகள் செய்யற வேலை. ஒரு பஞ்செடு தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா தண்ணியை ரிசீவ் பண்ணும், புழிஞ்சா தண்ணியை வெளியில விடும்ல, சேர்த்து வச்சுட்டு வெளியில விடுது இல்ல. அதே மாதிரி ஒரு சிவன் சிலைகளும், ஒரு சொர்ண ஆகர்ஷண பைரவர் சிலைகளும், ஒரு முருகன் சிலைகளும், பிள்ளையார் சிலைகளும் சக்தியை இழுத்து வச்சுக்கும், எனர்ஜிய. நம்ம போனா நமக்கு கொடுக்கும். ஐயா தெய்வமேனு சரணாகதி ஆகணும், இறைவானு சரணாகதி ஆகணும். நீங்கள் சிலையை வழிபாடு செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பைசா கிடைக்காது. எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு பைசா கிடைக்கும். அங்க போய் 100% கும்பிட்டா காசு கிடைக்கும். நாங்க சரி வாங்கப்பா மாலையை போடுங்க, தேங்காய் உடைங்க, தேங்காய் உடைச்சிட்டு வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் பெருகி தின்னுட்டு வாங்கப்பா, வாங்க போவோம், வீட்டுக்கு போவோம் வாங்க, இப்படி நீங்க போனீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. கோயிலுக்கு போகணும், சாமியை பார்க்கணும், நான் சில மந்திரங்கள்லாம் சொல்லித்தரேன், அதெல்லாம் போய் சொல்லணும். இனிமே சொல்லித்தரேன், எல்லாம் ஒன்னொன்னா சொல்லித்தரேன், பொறுமையா கேளுங்க, எழுதி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்லித்தரேன் பொறுமையா. அதெல்லாம் போய் நீங்க செஞ்சா மைண்டு பிராக்டிஸ் ஆகும். பிட்யூட்டரி கிளாண்டு, பீனல் கிளாண்டு ஆக்டிவேஷன் ஆகணும். சக்கரங்கள் எல்லாம் ஆக்டிவ் ஆகணும். முக்கியமா மைண்டுக்கு ஆக்டிவ் ஆகணும்னா பிட்யூட்டரி பீனல் கிளாண்டு ஆக்டிவ் ஆனதான் மைண்ட் ஆக்டிவ் ஆகும். உங்களுடைய பணத்துக்கான ஒரு அநியாயமா போயிடாம நியாயமான தேவையா நீங்க போகணும்னா மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவ் ஆனதான் பணம் கிடைக்கும். வயிறு இருக்குல்ல, வயிறு அங்கதான் மணிப்பூர சக்கரம் இருக்கு. மணிப்பூரகம் ஆக்டிவ் ஆகணும். இதெல்லாம் ஆக்டிவ் பண்ணக்கூடிய சக்தி அங்கதான் இருக்கு, கோயிலுக்குலாம் இருக்கு. உள்ள போய் காலை வச்சா பவர் அடிக்கும். அதை உணரணுங்கிற நிலைமையில போனோம். மாலையை கட்டி போடுங்கப்பா, காசு போடுங்க, வாங்க போவோம், சாமியை கும்பிடுவோம், வாங்க போவோம். இப்படி போனீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம், வாங்க போ. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. அங்க சாமி எல்லாம் உங்களை ஒன்னும் செய்யாது. சாமி உங்களை என்னமோ ஒண்ணு பண்ணும், உங்களுக்குள்ள என்னமோ ஒண்ணு ஆகும். உங்களுக்குள்ள என்னமோ ஒண்ணு ஆகி உடம்புல வைப்ரேஷன் கிளியர் ஆயிரும், மைண்டு கிளியர் ஆயிரும். மைண்டு கிளியர் ஆனா தொழில் புதுமை பூத்திடுவீங்க. உடம்புல வைப்ரேஷன் வந்துருச்சுன்னா கோயிலை விட்டு வெளியில வந்தீங்கன்னா நல்லவர்கள் மட்டும் உங்களோட கூடுவாங்க. பாசிட்டிவ் வைப் இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் உங்களோட கூடுவாங்க. நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள நபர்கள் உங்களை விட்டு விலகி செதறி ஓடிடுவாங்க. இதான் கோயிலுக்கு போனா நமக்கு நடக்கும். கோடீஸ்வரா சுவாமிகள் கோயிலுக்கு போனாலும் அதுதான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கோடீஸ்வரா சுவாமிகளுக்கு பெரிய அற்புதம் நடக்குது. அதுதான் அது என்னன்னு நான் இன்னும் கொஞ்சம் ஆய்வுகள் செஞ்சு உங்களுக்கு சொல்றேன். போனாவே நல்லது நடக்குது அங்க. அது என்னதான்னு சொல்ல முடியல. நிறைய பேர் அழைச்சிட்டு போயிருக்கேன், கூட்டம் போவோம் கோடீஸ்வரா சுவாமிகள் இடத்துக்கு. போனாவே நடக்குது. அதுதான் பெரிய ஆச்சரியம். மத்த நிறைய இடங்கள், இப்ப சூரியனார் கோவில் சொல்லிக்கிறோம், தஞ்சாவூர்ல பெரிய பெரிய இடங்கள்லாம் நம்ம நிறைய கோயில்லாம் சொல்லியிருக்கோம். போனா கொஞ்சமா நல்லது நடக்குது. ஆனா கோடீஸ்வரா சுவாமிகளுக்கு உடனே நடக்குது.
அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு காரணம், அதுக்கு ஒரு வரலாறு, அதுக்கு இது இருக்கும், எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி என்னன்னு ரீட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லணும் இல்ல, அந்த எனர்ஜியை நம்ம ரீட் பண்ணி சொல்லணும். சென்னையில மணப்பாக்கத்துல சொர்ண ஆகர்ஷண பைரவர் சன்னதி இருக்கு, அங்க போங்க. அருள்மிகு மாதேஸ்வரர் உடனுரை மாதேஸ்வரி திருக்கோவிலில் இருக்கிறது, போங்க. மணப்பாக்கம் சென்னை, சாமி கும்பிடுங்க. தூத்துக்குடியில திசையன் விலையில இருக்கக்கூடிய திசையன் விலைன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க அருள்மிகு பாலை குருசாமி ஜீவ சமாதி கோவில் இருக்குது, போங்க. குடியாத்தம், குடியாத்தத்துல அருள்மிகு பவானேஸ்வரர் திருக்கோவில் இருக்குது, போங்க. சொர்ண ஆகர்ஷண பைரவ வழிபாடு நடத்துங்க. மதுரையில அருள்மிகு தெப்பக்குள மாரியம்மன் கோவில், போங்க. மானாமதுரை போங்க. பஞ்சமுக பிரத்யங்கார தேவி கோவில் இருக்கு, போங்க. நல்லா போய் வழிபாடு நடத்துங்க, நல்ல வழிபாடு நடத்துங்க. அங்க போய் சில மந்திரங்கள் நாம சொல்லணும், சில மந்திரங்கள் நாம சொல்லணும். அந்த மந்திரங்கள் நம்ம சொல்லும் போது நமக்கு சக்தி நிறைய கிடைக்கும். சரி, கோவிலுக்கு போய் தான் வழிபாடு நடத்தணுமா அப்படின்னா, சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படத்தை டவுன்லோடு பண்ணுங்க, ஒரு காப்பி பிரிண்ட் போடுங்க, ஒரு படம் ஒண்ணு போட்டு வீட்டுல கொண்டு போய் வைங்க. டெய்லி காலையில எந்திரிங்க, காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு, ஆயில் புல்லிங் எல்லாம் முடிச்சுட்டு, மழைக்கழிவு ஜலக்கழிவு எல்லாம் வெளியாக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு படத்துக்கு முன்ன வந்து உட்காருங்க, ஜபம் பண்ணுங்க. சந்தனத்துல தயாரிக்கப்பட்ட பத்தி இருக்குல்ல, அகர்பத்தி, அந்த பத்தி வந்து சந்தன பத்தி வச்சு கொளுத்தி வச்சுக்கோங்க. பசு நெய் வச்சு தாமரை நூல் இருக்குல்ல, தாமரை நூல் போட்டு, தாமரை திரி சொல்லுவாங்க, தாமரை தண்டுல இருந்து திரி தயார் பண்ணுவாங்க. பசு நெய் தாமரை தண்டுல திரி இருக்கும், அந்த திரிய போட்டு விளக்கு தீபம் எரிய விடுங்க. ஒரு 48 நாளைக்கு அல்லது 21 நாளைக்கு பண ரீதியிலான சிக்கல்கள் தீரணும் அப்படிங்கிறத நோக்கமா வச்சு நீங்க மிகச்சிறப்பா வழிபாடு நடத்துங்க. ஒரு வருஷம் வரைக்கும் கூட தினசரி வழிபாடு நடத்தலாம். ஒரு வருஷம் வழிபாடு நடத்தினீங்கன்னா உங்களுடைய வருமானம் 4 மடங்கு அதிகரிக்கும். பண வரவு ரொம்ப அதிகரிச்சு போகும், ரொம்ப அதிகரிச்சு போகும். உங்களுடைய வருமானம் மிகச்சிறப்பா அதிகரிக்கும். ஓராண்டுக்கு மேல செய்யலாமா, செய்யுங்க. ஒவ்வொரு ஆண்டும் வருமானம் வரும். தினசரி செய்யலாமா, செய்யுங்க. உங்களுடைய வருமானங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த அதிகரிச்சுக்கிட்டே போகுங்கிறதோட உங்களுக்கு சேவை மனப்பான்மை அதிகமாயிட்டே போகும். கொடுக்க கொடுக்க தான் பணம் பெருகும். 4 பேருக்கு கொடுக்க கொடுக்க தான் பணமும் பெருகும். நீங்க ஒரு 6 வருஷம் நீங்க இந்த ஆகர்ஷண சொர்ண வழிபாடு நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த பண மதிப்பு சக்திங்கிறது பல மடங்கு அதிகமாயிரும். அதாவது ஊர் உலகத்துக்கே கொடுக்குற அளவுக்கு வந்துருங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல மடங்கு அதிகமாகும். செய்யணும், நீங்க அதை பொறுமையா செய்யணும். வழிபாடுங்கிறது பொறுமையா நீங்க செய்யணும். நிறைய பேருக்கு அந்த பொறுமை தானே பத்தல. ஓம் பைரவாய வித்மகே, நான் அந்த மந்திரங்கள் வந்து நீங்க எழுதி வச்சுக்கிட்டு படிக்கலாமா அப்படின்னு சில பேர் சொல்றீங்க. அப்புறம் சில பேர் வந்து மனப்பாடம் சொல்லலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. 2 வகையில எதா இருந்தாலும் ஓகே தான், எதா இருந்தாலும் ஓகே தான். நான் ஒரு மந்திரங்களையுமே எல்லாமே எழுதி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க இந்த மந்திரங்களை எழுதி வச்சும் வாசிக்கலாம், மனசுல பதிய வச்சும் வாசிக்கலாம். பைரவருடைய சொர்ண பைரவருடைய பெயரை, ஆகர்ஷண சொர்ண பைரவருடைய பெயரை மீண்டும் 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 உச்சரிச்சு 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 33 முறை, குறைந்தது அதிகபட்சம் 108 முறை சொல்லணும். அப்படி பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறதுனா வெள்ளத்தாள்ல எழுதி வச்சுக்கிட்டு வாசிங்க, வெள்ளத்தாள்ல எழுதி வச்சுக்கிட்டு வாசிங்க. இப்ப இந்த கோவில்களுக்கெல்லாம் போக முடியல, அல்லது வீட்டிலையும் நீங்க சொர்ண ஆகர்ஷண பைரவர் வைக்க முடியலன்னா சிவன் கோவில் உள்ள போங்க. எல்லா ஊர்கள்லயும் ஒரு சிவன் கோவில் இருக்கும்,
அந்த சிவபெருமான ஆலயத்துக்குள்ள போய் ஸ்ரீ கால பைரவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் முன்ன உட்காந்து வழிபாடு செய்யுங்க. அவர் முன்ன உட்காரு, கால பைரவர் முன்னாடி உட்காருங்க. போக முடியாதவங்க கால பைரவர் முன்னாடி போய் உட்கார்ந்து வழிபாடு செய்யுங்க. பணம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பணத்தோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள், பணத்துக்கான உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்க பாக்கெட்ல பணம் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. சில்லறை காசு அதிகம் வச்சுக்காதீங்க. உங்களுடைய பணத்தை டெவலப் பண்றதுக்கு முன்னாடி மனசை சீர்திருத்துங்க, 4 நபர்களோட பேசுங்க, கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுங்க, தொழில அப்டேட் கொண்டு வாங்க. உங்களிடமிருந்து எந்த மாற்றமும் உருவாகாமல் பணத்துல எப்படி மாற்றம் வரும்? பணத்துல எப்படி மாற்றம் வரும்? உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு மாற்றம் நீங்க கொடுத்தா தான் பொருளாதார மாற்றமே உங்களுக்கு வரும். மாசம் 1 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் 2 நாள்ல தீர்ந்து போகுது, பத்தல. நாளைக்கு நீங்க கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் இதே நிலைமை வரும், அக்கௌண்ட்ல பேலன்ஸே இருக்காது. உங்களுடைய பொறுமை இல்ல, உங்களுடைய பொறுமை போயிருச்சு. இன்னைக்கு அந்த பொறுமை இல்லாததுனாலதான் இன்னைக்கு பிரச்சனையே நிறைய பேருக்கு. குழந்தைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே நீங்க வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க உங்களை பணம் கொடுக்கிற மிஷினா மட்டும்தான் பார்க்கும். அந்த பொருளோட முக்கியத்துவமே இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாம சில பெற்றோர் வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பிள்ளைகளும் வருங்காலத்துல செலவாளிகளா மாறுவாங்க. உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட ஏதாவது பொருள் கேட்டா நிச்சயமா அடுத்த வாரம் வாங்கி தரேன், அடுத்த எக்ஸாம் லீவ்ல வாங்கி தரேன், இன்னொரு 10 நாள் கழிச்சு வாங்கி தரேன், நாளைக்கு வாங்கி தரேன், அப்படி ஒத்தி போடுங்க, தள்ளி போடுங்க. அந்த பொருளுக்காக அவர்களை காத்திருக்க வையுங்கள். அப்பொழுதுதான் பணத்தினுடைய மதிப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும். உங்கள் பிள்ளைகளுக்கு 2 விஷயம் சொல்லி கொடுத்து வளங்க, பாசம் பணம் 2 சொல்லி கொடுத்து வளங்க. நிறைய பேர் படிப்பு மட்டும் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க, அதனாலதான் பிள்ளை வர தற்கொலை பண்ணி செத்து போகுது. இல்லைன்னா சீக்கிரம் காதல்ல விழுந்து காமத்துல விழுந்து எல்லாம் மோசமா போயிருது பிள்ளைய பூரா. நீங்கள் பிள்ளைகளுக்கு தாமதப்படுத்தி ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் தான் பொருளோட மதிப்பும் புரியும், பணத்தோட மதிப்பும் புரியும். அவர்களுக்கு அப்பதான் எல்லா விஷயமும் தெரிய வரும். இன்னைக்கு நைட்டு ஏதோ உங்க பிள்ளை ஒரு பொருளை கேட்கும், அதை உடனே 3000 4000 கொடுத்து வாங்கி அந்த கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு அந்த பொருள் ஒரு மலிவான பொருளா தெரியும், அதை ஈஸியா உடைக்க வாய்ப்பு இருக்குது, பத்திரமா வச்சுக்காது. அது வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பணம் செலவாகுதுங்கிறத அந்த குழந்தைய உணர வச்சு நீங்க என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். அது உணர வச்சு இந்த பிள்ளைக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும். ரொம்ப தப்பா சில பேர் உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்குறீங்க. அத்தியாவசியம் என்ன, ஆடம்பரம் என்னன்னு உங்க பிள்ளைகளுக்கு இது 2க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிய வைக்க வேண்டும். உங்க பிள்ளைகள் ஏதோ ஒன்ன வாங்கி தர சொன்னுச்சு அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு பொம்மை வாங்கி தர சொல்லுது, ஒரு கார் வாங்கி தர சொல்லுது அப்படின்னு கேட்டா உடனே தலையாட்டாதீங்க. அப்படியே தலையாட்டி நீங்க அழைச்சிக்கிட்டு போனாலுமே ஒரு பொம்மை வாங்க போன இடத்துல பிள்ளைகள் மற்ற பொருள்களையும் பார்த்து ஆசை வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்கறது பிள்ளைகளுடைய இயல்பு. ஒரே சமயத்தில் பல பொருட்கள் மேல ஆசை கொள்ளும் பிள்ளைகள், அது இயல்பு. ஒரே சமயத்தில் பல பொருட்கள் மேல ஆசை வரும். அந்த பொருள்ல எது முதல் தேவை, எதுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கணும்னு அந்த பிள்ளைகளுக்கு புரிய வைங்க. இதுவரைக்கும் இந்த தடுக்கிற ப்ராசஸ் உங்க பிள்ளைகிட்ட ஆரம்பிக்கலன்னா நீங்க அந்த தடுக்கிற ப்ராசஸ் முதல்ல ஆரம்பிங்க. உங்க பிள்ளை புரிஞ்சுக்கலன்னா இப்ப ஒரு 3 பொருளை வாங்கி கொடுத்துருங்க. அடுத்த முறை உங்க பிள்ளை அந்த கேட்கும் போது யோசிக்கும், எது முன்னாடி வேணும் எது பின்ன வேணும், இது வாங்கலாமா இது வாங்கக்கூடாது, கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு அடுத்த முறை யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா கூட அமையும்ல. நான் சொன்னா எங்க புள்ள கேக்குதும்பீங்க, சரி கேட்கல வாங்கி கொடுங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறீங்கல்ல, அந்த எதிர்ப்பு அடுத்த முறை உங்க புள்ள கேட்கறதுக்கு யோசிக்க வைக்கும். உங்க புள்ள ஒரே நேரத்துல பல பொருள் கேட்டா எது முக்கியம் சொல்லு வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்டயே கொடுத்து பரிசீலிக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு விடுங்க. அந்த மனோபாவத்தை வளர்த்து கொண்டு வாங்க. பாக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நீங்க கோடீஸ்வரன் வருது. உங்க பிரச்சனையே என்னன்னா உங்க பிள்ளைங்க என்ன கடலும் வாங்கி தரது. அதனாலதான் உங்களுக்கு காசு பத்தல. பிள்ளைகளுக்கு முதல்ல பட்ஜெட் கத்து விடுங்க. பட்ஜெட் வீட்டுக்கான மாத பட்ஜெட் போடும்போது அது தொடர்பா விஷயங்களை பேசிக்கும் போது குழந்தைகளை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைங்க. செலவை குறைக்கிறதுக்கு இந்த மாசம் பட்ஜெட்ல செலவை குறைக்க ஐடியா கொடுப்பேன்னு உங்க பிள்ளையவே கேளுங்க. உங்க பிள்ளை 2 ஐடியா கொடுக்கும்.
யோசிக்கும். யோசிச்சாதான் ஐடியா கொடுக்க முடியும். யோசிக்கும். இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு கூட உங்க புள்ள போகும். அடுத்த மாசம் கூப்பிட்டு உட்கார வைங்க, அடுத்த மாசம் கூப்பிட்டு உட்கார வைங்க. விடாதீங்க, பிடிச்சு பிடிச்சு உட்கார வைங்க. செலவை குறைக்க சொல்லி ஐடியா கேளுங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளினுடைய விலையை பத்தியும் அந்த பிரைஸ் டேக் ஒண்ணு போட்டிருப்பாங்கல்ல, விலைக்கு ஒரு டேக் ஒண்ணு, ஒரு சதுரமா ஒரு போட்டிருப்பாங்க. சட்டையெல்லாம் வாங்கினா சட்டையில ஒண்ணு ஒரு பிரைஸ் டேக் ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பிள்ளைகளுக்கு காட்டுங்க. பிள்ளைகளுக்கு காட்டுங்க. புதுசா ஒரு ஷூ வாங்கி தரீங்க, 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கி தர்றீங்கன்னா அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு அரிசி மூட்டை வாங்கிடலாம். சொல்லுங்க பிள்ளைகிட்ட, ஒரு அரிசி மூட்டைக்கு நிகரான பணத்துக்கு உனக்கு ஷூ வாங்கி தந்துருக்கிறேன். 5-6 லஞ்ச் பாக்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கான காசுக்கு தான் உனக்கு நான் இப்ப ஷூ வாங்கி கொடுத்துருக்கிறேன். 1000 ரூபாய்க்கு ஷூ வாங்கியிருக்கேன், இதுல 1000 சாக்லேட் 1 ரூபா சாக்லேட் வாங்கலாம், அதுக்கு சமமான பொருள் உனக்கு வாங்கி தந்திருக்கேன் அப்படின்னு பொருளையும் அந்த விலையையும் சொல்லி ஒப்பிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லுங்க. இதுக்கு பேரு சொல்லி காமிக்கிறது இல்ல, உணர்த்துதல். பணக்காரரானு இருக்கிற காசை பூரா விட்டு அள்ளி இறைச்சுக்கிட்டு கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்களே, உணர்த்துங்கள். பொருளினுடைய விலையை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உணர்த்திட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக செலவு இல்லைங்க. பணக்காரங்கிறது பணம் சம்பாதிக்கிறது இல்லைங்க, நிம்மதியா வாழ்றதுங்க. உங்க பொருளாதார நிலையை உங்களுக்கு தேவையான மாதிரி தகுந்த மாதிரி அமைச்சுக்கிறதுங்க. அதிகமான தேவைகளை கொண்டு வந்து, அதிகமான ஆசைகளை கொண்டு வந்து மனம் வெம்பி சாவாதீங்க. குடும்பத்தோட பொருளாதார நிலைமையை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸ் தோடு வச்சிருப்பாங்க, நகை வச்சிருப்பாங்க, ஒரு நெக்லஸ் வச்சிருப்பாங்க, அதாவது அட்டிகை வச்சிருப்பாங்க, ஒரு செயின் வச்சிருப்பாங்க, ஸ்ரெட்லாம் நிறைய விதவிதமான தோடெல்லாம் வச்சிருப்பாங்க, மூக்குத்தி விதமா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உங்க பிள்ளைங்க பார்த்துட்டு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வராது. எப்போன்னா, அப்பா அவன் நெக்லஸ் வச்சிருக்கா எனக்கு வாங்கி கொடுப்பான்னு உங்க பிள்ளை கேட்கறதுக்கே வராது. எப்போ அப்படின்னா, உங்களுடைய பொருளாதார நிலைமையை உங்க பிள்ளைகளுக்கும் நீங்கள் புரிய வைத்திருந்தால், உங்களுடைய வீட்டோட பட்ஜெட், உங்களுடைய வருமானத்துக்கான பட்ஜெட், உங்க குடும்பத்தோட பொருளாதார நடவடிக்கைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உணர்த்தி இருந்தால், உங்ககிட்ட பிள்ளைங்க அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு தேவையில்லாம கேட்காது. ஒரு குடும்பத்துக்குள்ள கட்டுப்பட்ட பிள்ளைகளா உங்க பிள்ளைங்க வளரும். எல்லாருக்கும் பொருளாதார பொறுப்பு இருக்குல்ல குடும்பத்துல, நீங்க தேவையில்லாம மாட்டிக்கிறீங்க. உங்களை நகை வேண்டாம்னு சொல்லல, படிப்பு வேணாம்னு சொல்லல, எந்த பொருளும் வாங்க வேணாம்னு நான் சொல்லல, நான் அப்படி சொல்ல வரல. என்ன செய்றீங்க, சில பேரு உங்ககிட்ட இருக்கிறதையும் தாண்டி நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு 6 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு போய் நகை வாங்கி கடன் வாங்கி நகை வாங்குறீங்க. தாய் மாமனா இருக்கிறீங்க, சபையில நிக்கணும்னு சொல்லி 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொண்டு போய் நீங்க அங்க கொண்டு போய் செஞ்சுட்டு வந்துடுறீங்க. முறை செய்யறது. அப்படி செய்யாதீங்க. அம்மா என் ஃப்ரெண்டு வீட்டுல ஹோம் தியேட்டர் இருக்காம்மா அப்படின்னு உங்க புள்ள சொல்லி எனக்கு வாங்கி கொடுமான்னு சொல்லாது உங்க புள்ள. எப்ப சொல்லாம இருக்கும்னா, உங்க பொருளாதார நடவடிக்கையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அம்மா என் ஃப்ரெண்டு வீட்டுல ஹோம் தியேட்டர் இருக்கு, பெரிய டிவி இருக்குமா, நம்ம அடுத்த தடவை இந்த டிவியை மாத்தும் போதுமா கொஞ்சம் ஒரு நல்ல டிவியா, அது ஒரு எல்சிடி டிவியா வாங்கிக்கோமா, கொஞ்சம் நல்ல டிவியா வாங்கிக்கோமா, அந்த பழைய டிவியா புதுசா அடுத்த தடவை மாத்தும் போது நல்ல டிவியா மாத்திக்கோமா. அவ்வளவுதான் சொல்லுவோம் உங்க பிள்ளை. அவ்வளவுதான் சொல்லும். பிராக்டிக்கலா பேசுவோம் உங்க பிள்ளை. பிராக்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு பேருக்கு பேரு பிராக்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட். இது பாசிட்டிவா தான் உங்க பிள்ளை சொல்லும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல குணம் வந்துடும். பாசிட்டிவா தான் சொல்லும். உங்க ஃப்ரெண்டு, உங்க பிள்ளையோட ஃப்ரெண்டு ஒரு 10 தோடு வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தங்கத்துல. உங்க பிள்ளை உங்கள்கிட்ட சொல்லும், அம்மா என் ஃப்ரெண்டு 10 தோடு வச்சிருக்காம்மா, நான் பார்த்தம்மா. உங்க குடும்பத்து நிலைமையை புரிஞ்சு பாருங்க. பாசிட்டிவ் அப்ரோச், பிராக்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட். உங்களுடைய வருமான குடும்ப நிலைமைகளை புரிஞ்ச பிள்ளை என்ன செய்யும், நான் அவருக்கு ஒரு 2 தோடு தங்கத்துல செஞ்சு கொடுமா, எனக்கு அது போதும்மா, நான் மாத்தி போட்டுக்கிறேன். மத்த தோடு தங்க மாதிரியெல்லாம் சில தோடுகள்லாம் கிடைக்கும், அது வாங்கி வச்சுக்கிறேம்மா அப்படின்னு உங்க பிள்ளை சொல்லும். சந்தோஷமா சொல்லும். அது சங்கடமா சொல்லாது, சந்தோஷமா சொல்லும். அது திருப்தி அடையும். இங்க மகிழ்ச்சிங்கிறது எதுல இருக்குன்னா, எதுல திருப்தி அடைக்கிறோமோ அதுலே தானே. எதுல திருப்தி அடைகிறோமோ அதுதான் மகிழ்ச்சி. இப்ப இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கேன், இதுல உட்கார்ந்து திருப்தியா இருந்தா மகிழ்ச்சி, திருப்தி இல்லைன்னா மகிழ்ச்சி இல்ல. இது 10,000 ரூபாய் இந்த சேர் இருந்துச்சுன்னா, 10,000 ரூபாய் சேர்ல உட்காருமே எனக்கு திருப்தி இல்லைன்னா எனக்கு மகிழ்ச்சி இல்ல. ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு சேரை போட்டு அதுல உட்கார்ந்தா அதுல எனக்கு திருப்தி கிடைச்சா அப்ப அதுதான் மகிழ்ச்சி.
இங்க விலை முக்கியம் இல்ல, பொருள் முக்கியம் இல்ல, திருப்தி தான் முக்கியம். திருப்தி தான் முக்கியம். திருப்தி தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகுது. அப்ப உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பொருளை கொடுத்து திருப்திப்படுத்த பார்க்கிறீர்கள், பொருளை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்க பார்க்கிறீர்கள். எதுலையும் திருப்தி அடைய முடியும், எந்த பொருளிலும் திருப்தி அடைய முடியுங்கிற குணத்தை வளர்த்து விட்டால் எல்லாமே திருப்தி தான். நீ பாருங்க, ஒரு நாளைக்கு 350 ரூபாய் சம்பளம் வாங்கி குடும்பத்துல வாழ்றவரு, ஒரு குடிசை வீடு போட்டு வாழ்றவரு, 3 பிள்ளைகளோட, கணவன் மனைவியோட, மழை பெஞ்சா வீடு ஒழுகும், சந்தோஷமா தான் இருப்பாங்க. தூங்குறது நெருக்கமா தான் தூங்குவாங்க, சந்தோஷமா தான் இருப்பாங்க. 2 லைட் இருக்கும், ஒரு ஃபேன் இருக்கும், சந்தோஷமா தான் இருப்பாங்க. சில நேரம் சாப்பிடறதுக்கு சாப்பாடு கூட இருக்காது அந்த வீட்டுல. ஒரு நாளைக்கு 350 ரூபாய் சம்பளம், சாப்பிடறதுக்கு சில நேரம் சாப்பாடு இருக்காது, சந்தோஷமா இருப்பாங்க. திருப்தி. பக்கத்துல கூட சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கும், சந்தோஷமா தான் இருப்பாங்க. பணக்காரருங்க அவரு, நீங்க என்னமோ பணம் சம்பாதிச்சா பணக்காரருங்கிறீங்க. அவர் பணக்காரர், அவரு சந்தோஷமா இருக்காரு. ஒரு நாளைக்கு 350 கோடி சம்பாதிச்சாலும் வருத்தமா இருக்கிற ஆளு இருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன பணக்காரரு? பணக்காரர். நீங்க பணத்தை கோட்டை அடிக்கிங்க, என்ன பண்றது? கோட்டை அடிக்க என்ன செய்யறது? கொட்டை கட்டி அப்படியே பணத்தை அடிக்க நீங்க என்ன செய்யறது? சுவிஸ் பேங்க்ல ஒரு 7000 கோடி, உள்ளூர் பேங்க்ல ஒரு 10,000 கோடி, பிளாக்ல ஒயிட்லன்னு கோடியா காசை கொண்டு வச்சு பல ஊர்ல பல தொழில ஆரம்பிச்சு நான் உலகத்திலே நம்பர் 1, இந்தியாவிலே நம்பர் 1, எங்க ஊர்லயே நம்பர் 1 சொல்லி என்ன பிரயோஜனம்? நிம்மதி, திருப்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எதுல கிடைக்கும்? எந்த ஒன்றில் நீங்கள் திருப்திப்பட்டுக் கொள்ளுகிறீர்களோ அப்போது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். காசு இருந்தா தான் நிம்மதினா, எவ்வளவு காசு இருந்தாலும் நிம்மதி வராது. இருக்கிறதுல நிம்மதினா சூப்பரா நிம்மதி வரும். குழந்தைகளுக்கு அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதுக்குள்ள செலவு பண்ணிக்கன்னு சொல்லி பாக்கெட் பண்ணி கொடுங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான காசை மொத்தமா கொடுங்க, அல்லது ஒரு மாசத்துக்கு தேவையான காசை மொத்தமா கொடுத்து இதுக்குள்ள நீ செலவு வச்சுக்கன்னு சொல்லி வரவு செலவு கணக்கு பிள்ளைகளுக்கு வர்ற மாதிரி அமைச்சு கொடுங்க. வரவுக்குள்ள செலவுக்குள்ள அந்த பிள்ளைகளை செலவழிக்க சொல்லி பழக்கப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள நீ எவ்வளவு பாக்கெட் பண்ணி செலவு பண்ணீங்கன்னா கணக்கு கொடுன்னு லிஸ்ட் கட்டு பிள்ளைகளை எல்லாம் பழக்கப்படுத்துங்க. மாத கடைசியில பிள்ளைங்க அனாவசியமா செலவழிச்சிருக்கா, காசு மிச்சம் பண்ணிச்சிருக்கான்னு நீங்க பாத்தரலாம். சேமிக்க கத்து கொடுங்க பிள்ளைகளுக்கு. சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கி கொடுங்க. உண்டியல்ல சேர்க்கலாம், போஸ்ட் ஆபீஸ்ல சேர்க்கலாம், போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டி அக்கௌண்ட் இருக்கு சேர்க்கலாம், வங்கிகள்ல போய் சேர்க்க சொல்லுங்க, ஜூனியர் அக்கௌண்ட் இருக்கு சேர்க்க சொல்லுங்க. சேர்த்து விடுங்க பிள்ளைகளை. அந்த சேமிக்கும் போது பிள்ளைகளுக்கு ஒரு செலவை முடிவு பண்ண சொல்லுங்க. இதுக்காகத்தான் சேர்க்கிறேன்னு இந்த பிள்ளைகளை முடிவு பண்ண சொல்லிட்டு அதுல கொண்டு போய் சேர்க்க சொல்லுங்க பிள்ளைகளை. சும்மா சேர்க்க வேண்டாம். இதுக்காகத்தான் சேர்க்கிறேன்னு பிள்ளைகளுக்கு ஒரு நோக்கத்தை உருவாக்கி சேர்க்க சொன்னீங்கன்னா பிள்ளைகளும் ஆர்வமாவும் சேர்க்கும், அந்த பணமும் நல்லா சேரும். ஏன்னா செலவை முடிவு பண்ணிட்டு சேர்த்துக்கும் சேரும், இல்லாட்டி சேரவும் சேராது பணம். செலவை முடிவு பண்ணிட்டு சேர்த்தா இந்த பணம் அதுக்காகவே சேர்ந்துகிட்டு இருக்கும். செலவு முடிவு பண்ணாம சேர்த்தா சேர்க்க வேற எதுக்காவது செலவாயிட்டே இருக்கும். அப்ப சேமிக்கும் போது செலவை முடிவு பண்ணிட்டு இதுக்காக தான் சேர்க்கிறோம் அப்படின்னு சேர்க்கணும். சேர்க்க சொல்லுங்க பிள்ளைகளை. சேர்த்து ஒரு பொருளை வாங்கி சொல்லுங்க பிள்ளைகளை. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப சேமிக்க வைங்க. இந்தியா உலகமே பொருளாதாரத்துல தத்தளிச்ச போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவே ஆட்டம் கண்டுச்சு. எத்தனையோ நாடுகள் ஆட்டம் கண்டு போச்சு. இந்தியா தலை தப்பிச்சுக்குச்சு இந்த பொருளாதாரம் அந்த நேரத்துல. ஏன்? நம்ம மக்கள்கிட்ட அங்க கொஞ்சம் பணம் சேமிப்பு, நகை சேமிப்பு, இந்த சேமிப்புகள் இருக்கு. சேமிப்புகள் இருக்கிறதுனால எல்லாம் தப்பிச்சாச்சு. சேமிப்பு இல்லைன்னா நம்ம தப்பிச்சிருக்கவே முடியாது. சேமிப்பு பண்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க எல்லாருக்கும் சேமிக்க ஆரம்பிங்க. அந்த சேமிப்பை செலவுகளை முடிவு செய்து விட்டு சேமிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றது போல வழிபாடுகளை செய்ய ஆரம்பிங்க. அதுக்கான மந்திரங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தர்றேன். நல்லா ஒரு மேன்மையா உருவாகி வாங்க. சக்திகளை பயன்படுத்துங்க, புத்திய பயன்படுத்துங்க. உங்களுக்கு தேவையானது போதும். உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன், உங்க ஊர்லயே பெரிய கோடீஸ்வரன்லாம் வேண்டாம். எதுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை? சாதாரணமா இயல்பா நிம்மதியா சந்தோஷமா வாழ்வோம். நன்மை எப்போதும் நடக்கட்டும். நன்மையை சிந்திங்க, நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, சந்தோஷம் நிலைச்சு இருக்கட்டும், மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில நிரம்பி இருக்கட்டும். எப்போதும் பணநலத்தோடு குணத்தோடு